அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொலியில் காண விரும்புவது தமிழ் புத்தாண்டன்று செய்ய வேண்டியவை என்ன என்பதை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். தமிழ் புத்தாண்டன்று தமிழ் மாதங்கள் 12இல் முதலாவதாக வரும் சித்திரை மாதம் முதல் நாளை தமிழ் புத்தாண்டாக கொண்டாடுகிறோம். சித்திரை முதல் நாளை நாம் எப்படியெல்லாம் கொண்டாட வேண்டும் என தெரிந்து வைத்து கொள்ள வேண்டும். புத்தாண்டு அன்று வீட்டை சுத்தம் செய்து வாயில்களில் அழகாக கோலமிட வேண்டும். மேலும் செம்மண் பூசியும் அழகு செய்யலாம். கதவுகளில் மஞ்சள் குங்குமம் இட்டு அலங்கரித்து மகிழ வேண்டும். புத்தாண்டன்று காலையில் மருந்தூரில் நீராட வேண்டும். இந்த மருந்து நீரானது தாளம்பூ, தாமரைப்பூ, மாதுளம்பூ, துளசி, விஷ்ணு கிராந்தி, சீதேவியார், செங்கழுகு நீர், வில்வம், அருகு, பீர்க்கு, பால், கோசலம், கோமியம், கோசோரணை, மஞ்சள், திப்புளி, சுக்கு போன்றவற்றை சேர்த்து காய்ச்சப்படும் மருந்து நீரை தலையில் தேய்த்து நீராடினால் நல்ல பலன்கள் பெறலாம் என்பது நம்பிக்கை. நீராடிய பின்பு புதிய ஆடைகளை அணிய வேண்டும். காலையில் பூஜை அறையில் சுவாமி படங்களை சுத்தம் செய்து போட்டு வைக்க வேண்டும். மேலும் பூக்களால் அலங்கரித்து விளக்கேற்றி வணங்க வேண்டும். காலையில் இல்லத்தில் சர்க்கரை பொங்கல் வைத்து நெய்வேத்தியம் செய்து தீபாராதனை செய்ய வேண்டும். நெய்வேத்தியம் செய்யப்பட்ட சர்க்கரை பொங்கலை அனைவருக்கும் பரிமாற வேண்டும். பாசிப்பருப்பு, பாயாசம், வெல்லம், அவல் போன்ற இனிப்பு வகைகளும் செய்யலாம். மதிய உணவில் அறுசுவைகளும் சேர்ந்து கொள்ள வேண்டும். இனிப்பு, புளிப்பு, கசப்பு, உவர்ப்பு, துவர்ப்பு, கார்ப்பு ஆகிய அறுசுவைகளை குறிக்கும் சர்க்கரை பொங்கல், மாங்காய் பச்சடி, வேப்பம்பூ ரசம், நீர்மோர், வாழைப்பூ வடை, காரக்குழம்பு ஆகியவற்றை செய்து உண்ண வேண்டும். இன்பம், துன்பம், மகிழ்ச்சி, கவலை, வியர்ப்பு என்ப பலதரப்பட்ட அனுபவங்களை கொண்டதுதான் வாழ்க்கை என்பதை உணர்த்துவது போல் அன்று நாம் உண்ணும் உணவு பல சுவைகளில் இருக்கும். கண்டிப்பாக அன்று அசைவ உணவுகளை தவிர்த்து விட வேண்டும். தமிழ் புத்தாண்டன்று கை விசேஷம், கை நீட்டம் என்று ஒரு வழக்கம் பின்பற்றப்படுகிறது. பெரியவர்கள் குழந்தைகளுக்கு அன்பளிப்பாக பணம் தருவதே இப்படி சொல்லப்படுகிறது. அதற்கென்று ஒரு நேரம் பஞ்சாங்கத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அந்த நேரத்தில் தாத்தா, அப்பா என்று வீட்டு பெரியவர்கள் காலில் விழுந்த அனைவரும் ஆசி பெற்று அவர் தரும் பணத்தை பெற்று கொள்வார்களாம். இதனால் ஆண்டு முழுவதும் பண வரவுடன் பல நன்மைகளும் ஏற்படும் என்பது நம்பிக்கை. இப்படி பெரியவர்கள் கொடுக்கும் பணத்தை பத்திரமாக வைத்து கொள்ள வேண்டும். உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு வாழ்த்து பரிமாறி செயல்படுத்த வேண்டும். குறிப்பாக தமிழ் புத்தாண்டன்று சிறப்பம்சமாக சொல்லக்கூடிய ஆன்மீகத்தில் இந்த வருடத்தின் விசுவாச வருடம் என்று பெயர். பஞ்சாங்கத்தின்படி இந்த தமிழ் வருட பிறப்பை பார்த்தால் மிக மிக நல்ல வருடம் என சொல்லப்படுகிறது. இந்த தமிழ் வருட பிறப்பில் நமக்கு ஆதாயங்கள் அதிகமாக கிடைக்கும். செல்வ செழிப்பு உயரும், லாபங்கள் உயரும் என சொல்லப்படுகிறது. இந்த வருடம் எந்த விஷயத்தில் கவனம் தேவை என்றால் உங்களுடைய பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமல்லாமல் இந்த வருடம் மழை பொழியும் அதிகமாக இருக்கும். விவசாயம் சிறக்கும். பசுக்கள் எல்லாம் நல்லபடியாக சீரும் சிறப்புமாக இருக்கும் என சொல்லப்படுகிறது. ஆகவே இந்த வருடப்பிறப்பு நமக்கு மங்களத்தை உண்டு பண்ணும் வருடப்பிறப்பு என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. முக்கியமாக இந்த புது வருடம் பிறக்கும் இருக்க என்னென்ன சிறப்புகள் என நீங்கள் தெரிந்து வைத்து கொள்ள வேண்டும். நாம் அனைவரும் இன்றைய தினத்தில் வேண்டிய ஒரு மந்திரம் என்ன, ஆன்மீகம் முக்கியமாக தெரிந்து வைத்து கொண்டு செயல்படுத்தப்பட வேண்டும். இந்த வருட பிறப்பானது சுவாதி நட்சத்திரத்தில் இருப்பதனால் சக்தி வாய்ந்த இந்த வருடமாக இருக்கும். இந்த நட்சத்திரம் உங்களுக்கு சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும். அதனால் ஒரு நாட்களுக்கு முன்பாக புது வருடம் பிறக்கும் ஒரு நாட்களுக்கு முன்பாக இரவே ஒரு தாம்பூல தட்டில் அழகாக பழங்கள், தங்க நகைகள், பணம், பூ இதுபோல மங்கள பொருட்களை அடுக்கி வைத்துவிட்டு அதன் முன்பு ஒரு கண்ணாடி வைத்து தயார் செய்து கொள்ள வேண்டும். வீட்டில் இருப்பவர்கள் அனைவரும் தமிழ் புத்தாண்டு அன்று காலையில் எழுந்தவுடன் இந்த மங்களகரமான
அலங்கரிக்கப்பட்ட தட்டில் கண் விழிக்க வேண்டும். இது நம்மில் பல பேருக்கு தெரிந்திருக்கும் அல்லவா? இதனை பின்பற்றி கொள்ள வேண்டும். இன்றைய தினம் நாம் கட்டாயம் செய்ய வேண்டிய ஒரு விஷயம், பஞ்சாங்கத்தை படிக்க வேண்டும். பஞ்ச அங்கங்கள் சேர்த்துதான் பஞ்சாங்கம். இதற்கு பஞ்சாங்கம் பணம் கொடுத்து வாங்க வேண்டுமா என்றெல்லாம் சிரமப்பட தேவையில்லை. உங்களுடைய கைபேசியில் இன்றைய பஞ்சாங்கம் என்று போட்டாலேயே இன்றைய பஞ்சாங்கம் வந்துவிடும். அதில் இருக்கும் திதி, கரணம், யோகம், வாரம், நட்சத்திரம், இந்த 5ம் சேர்ந்துதான் பஞ்ச அங்கமாகும். இந்த பஞ்சாங்கம் என்று சொல்கிறார்கள். இன்றைய நாள் என்ன, இன்றைய திதி என்ன, இன்றைய யோகம் என்ன, காரணம் என்ன, நட்சத்திரம் என்ன என்பதை படித்துவிட்டு பூஜையை மனதார செய்து அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும், அனைவரும் சந்தோஷம் கிடைக்க வேண்டும் என்றும் பிரார்த்தனை செய்து முடித்துவிட்டு பூஜையை நிறைவடை செய்து பின்பு உங்களுடைய வேலையை கண்டிப்பாக தொடங்க வேண்டும். குறிப்பாக இந்த பூஜையில் நாம் படிக்க வேண்டிய மந்திரம் இன்னும் என்ன என தெரிந்து கொள்ள வேண்டும். வழக்கம் போல பூஜையை முடித்துவிட்டு நமஸ்காரம் செய்து கொண்டு பூஜை அறையில் இருந்து விபூதியோ அல்லது குங்குமமோ எடுத்து நெற்றியில் வைத்து கொள்ளும் போது சர்வலோக வசீகர ஸ்வாஹா எனும் மந்திரத்தை சொல்லுங்கள். அதாவது சர்வலோக வசீகர ஸ்வாஹ எனும் மந்திரத்தை சொல்லுங்கள். புஷ்பங்களை எல்லாம் இறைவனுக்கு சமர்ப்பணம் செய்யும் போது இந்த ஒரு வரி மந்திரத்தை சொல்லலாம். பூஜை நிறைவடைந்த பிறகு இந்த மந்திரத்தை சொல்லலாம். எப்போது சொன்னாலும் தவறு கிடையாது. இந்த உலகமே உங்களுக்கு வசியமாகிவிடும். இந்த மந்திரத்தை இன்று மட்டும்தான் சொல்ல வேண்டுமா என்று நிச்சயம் கிடையாது. இன்று முதல் துவங்கிய நாள்தோறும் நெற்றியில் ஊதி குங்குமம் சந்தனமிட்டு கொள்ளும் போது இந்த மந்திரத்தை சொல்ல இந்த உலகம் உங்களுக்கு வசியமாகும். இந்த வருடம் முழுவதும் நன்மை நடக்கும் என்றால் இந்த ஒருவரி மந்திரத்தை இன்று முதல் படிப்பதாக உறுதிமொழி எடுத்துக்கொள்ளுங்கள். நல்லதே நடக்கும். குறிப்பாக இதனை மனதில் நினைத்து கொண்டு செய்ய வேண்டும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.